ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் ஆண்டாள் ரங்கமன்னா திருவடிகளே சரணம். வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மார்கழி திருவிழா என்ற இந்த திருப்பாவை 30 பாடி மகிழ்கின்ற வைபவ நிகழ்ச்சியில் அடியேனுக்கும் ஒரு பாசுரத்தின் பக்தி கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாகை தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, மற்றும் யூடியூப் அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து திருப்பாவின் 27வது பாசுரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலியே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதுதான் திருப்பாவின் 27வது பாசுரம். அதாவது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவின் நோன்பு மார்கழி நோன்பு நோற்பதற்கான சம்மானங்களை பிரார்த்திப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது சூடி கொடுத்த சுடற்கொடி பாடி கொடுத்த நாச்சியார் என்ற புகழ்படக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் தன்னையே ஒரு கோபிகை பெண்ணாக அனுகாரம் செய்து கொண்டு துவாபரா யுகத்தில் எப்படி பெண்கள் எல்லாம் கோபிகைகள் எல்லாம் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று நோன்பு நோற்றார்களோ அதே போல ஆண்டாலும் தன்னையே கோபிகையாக பாவித்து கொண்டு இந்த திருப்பாவி பாசுரங்களை நமக்கு பாடி கொடுத்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. அவ்வாறாகவே அதாவது ஆண்டாளுடைய உயர்ந்த நோக்கம் என்ன? பகவான் கிருஷ்ண பகவானையே கண்ணனையே தரிசிக்க வேண்டும், கண்ணனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பது தான் உயர்ந்த நோக்கம். ஸோ அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அந்த காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்டு மழை வேண்டி ஒரு நோன்பு பெண்கள் எல்லாம் நோன்பு நோக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் நியமித்ததுனால பெரியோர்களும் அதுக்கு அனுமதி கொடுத்தாகவும் ஒரு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதையே காரணமாக கொண்டு இந்த நோன்பு மார்கழி நோன்பு நோற்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இங்கே கூடாரை வெல்லும் சீர், கூடாரை வெல்லும் சீர் அப்படிங்கிறது என்னென்னா, கூடாரை யாரெல்லாம் கூடாதவர்களோ, கிருஷ்ணானுபவத்தோடோ கிருஷ்ணனோட உணர்வுகளோடு கிருஷ்ணா அமிர்தத்தோடு கிருஷ்ணாமிர்தம் என்ற உணர்வுகளோடு யார் ஒருமித்து இல்லாதவர்களோ, யாரெல்லாம் கூடவில்லையோ, அந்த விரோத மனப்பான்மையோடு அப்படி மாற்றத்தோடு இருந்தவர்களை ஒருமித்து வராத முரண்பட்டவர்கள் எல்லாம், ஆனால் அவர்களையும் கூட வெல்லக்கூடிய பகவான் தான் நம்ம கிருஷ்ணன். மனதை கவர்ந்து இழுப்பவன். அதுதான் அங்கே சொல்லப்பட்டது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அவருடைய மங்கள குணத்தினால எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவன் கண்ணன். அப்போ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாதவர்களெல்லாம் வென்று அவர் வென்றுனா மனதை கவர்ந்து அங்கே அவருடைய மங்கள குணத்தினால் கவர்ந்து கோவிந்தா. கோவிந்தா என்றது என்னன்னா, கோவிந்தா என்ற நாமத்திற்கு பல பொருட்கள் உண்டு. கோவிந்தா என்பதற்கு பூமி என்றும் வேதம் என்றும் வேதங்கள் என்று சொல்லப்படுகிறது, பூமி என்று சொல்லப்படுகிறது, நாராயணன் பெயர் கோவிந்தா என்று அழைக்கப்படுகிறது. அப்படியாக பல பல பொருட்கள் உண்டு. ஆனால் இங்கே கோவிந்தா என்று சொல்லப்படுவது பசுக்கள் மேய்ப்பவனின் அதாவது பசுக்களின் தலைவனே. பசுக்களின் தலைவன் யார்? இங்கே கிருஷ்ணன், எம்பெருமான் கிருஷ்ணன் தான். ஸோ அப்போ அங்கே சொல்கிறாங்க பசுக்களின் தலைவனே. அப்போ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த அம்மா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஆனால் கூடுறவங்களை, பகவானோட பக்தி கொண்டவங்களை, அவங்க எப்படிப்பட்டவங்களா? பகவானோட பக்தி கொண்டவங்களை பகவான் தன்னை தோற்று போயிடுவார் அவங்கக்கிட்ட. அதுதான் பாண்டவர்கள்கிட்ட எப்படி தேரோட்டியாக நின்னாரோ அந்த மாதிரி பகவான்கிட்ட பக்தி கொண்டவர்களை அவர் தோத்தும் போயிடுவார். அதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது. அப்போது இங்கே அந்த பகவானுக்கு கூடி இருந்த அந்த இடத்துல பகவானுக்கு அப்படிப்பட்ட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அவரோட கல்யாண குணங்களிலே மனத்தையெல்லாம் கவர்ந்து அங்கே சொல்லப்படுறதும் இல்லாமல் இந்த திருப்பாவை பாசுரத்தில் கோவிந்தா என்ற நாமம் 3 முறை அப்படி அழைக்கப்படுகிறது. 3 முறைகளில் திரிவிக்ரமனுடைய நாமாவையும் 3 தடவை உச்சரிக்கிறோம். இங்கே நாராயணனுடைய என்ற நாமத்தையும் 3 தடவை உச்சரிக்கிறோம். அவ்வாறாகவே
கோவிந்தா என்ற நாமமும் 3 தடவையாக உச்சரிக்கப்படுகிறது. அதுதான் இந்த இந்த திருப்பாவினுடைய சிறப்பு, இந்த பாசுரத்துடைய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. இங்கே இன்னொன்று என்னென்னா, கோவிந்த நாமம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு உன்னை அந்த 26வது பாசுரத்தில் உன்னை இந்த நோன்பு இருக்கிறதுக்காக நாங்கள் உபகரணங்கள் எல்லாம் உங்ககிட்ட பிரார்த்தித்தோம். இப்போது என்னன்னா, நோன்பு நோட்டுறதுக்காக எங்களுக்கு சம்மானம் வேண்டும். அதுவும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அந்த சம்மானம், நீ சம்மானங்களை நீ கொடுக்க வேண்டும். அந்த நோன்பு நோட்டுறதுக்காக பரிசினால் நன்றாக எப்படி அந்த நோன்பு நாங்கள் இவ்வளோ சிறப்பாக இருந்தோம். கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால். அங்கே இந்த நாடே புகழக்கூடியதாக, இந்த நாடு போற்றக்கூடியதாக பரிசினால் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பரிசு என்று குறிப்பது ஆக்சுவலி இதுதான். பரிசுங்கிறது கிஃப்டஸ் குறிப்பிடலை இந்த இடத்துல. பரிசினால் இந்த விதமாக, நாடு புகழும் இந்த விதமாக. அப்போ நாடு புகழுங்கிறது எப்படி நாடு புகழப்படும்? அங்கே பெருமாளும் பிராட்டியும் லக்ஷ்மி தேவியும் அனுகிரகம் பண்ண கொடுக்கக்கூடிய அந்த புகழுக்கு தான் முடிவே இல்லாமல் இருக்கும். அந்த போல அதை போல எப்படி நீங்கள் ருக்மணி தேவியோடவும் நப்பின்னையோடவும் எங்களுக்கு சேர்ந்து எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி கொடுக்க வேண்டிய சம்மானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். அப்போ கிருஷ்ண பகவான் யோசிக்கிறாரு, என்ன இப்படியெல்லாம் பீடிகை போடுறா, ஏதோ இவன் சம்மானம் வேணுங்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு அதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜில் அவங்களுக்கு நம்ம ஷால்வை போற்றி மாலை போட்டு இவங்களுக்கு என்ன இது கொடுக்கணுமோ, ஒரு புகழுக்காக என்ன பைசா கொடுக்கணுமோ, பொருள் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே ஆண்டாள் சொல்லக்கூடியது என்னது? பாடி பறை கொண்டும் புகழை பாடி பறை கொள்ளும்போது எங்களுக்கு இப்படிப்பட்ட சம்மானங்களை கொடுக்கணும் அப்படின்றத அழகாக எடுத்து சொல்கிறாங்க. அடுத்த வரியில் சொல்கிறாங்க பாருங்கள், என்னென்னா, அதாவது சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படிங்கிற ஆபரணங்களை அங்கே கேட்குறாங்க. ஆபரணங்கள்லாம் என்னென்னா, நோன்பு நோற்று கண்ணனோட புகழெல்லாம் பாடி முடித்த பிறகு இங்கே கண்ணன் வராராம். கண்ணன் ஆண்டாளை பார்க்குறப்போ அந்த பார்க்கும்போதே அவங்களோட அதாவது பாணிக்கிரகம் பண்ணணும்னு தோணிடுமா ஆண்டாளுக்கு, அதாவது கண்ண பகவானுக்கு ஆண்டாளை. அந்த கண்ணன் பார்த்த உடனே ஆண்டாளை பார்க்கும்போது அவரோட பக்திக்கும் அவரோட காதல் ரசத்திற்கும் பகவான் பார்க்கும்போதே என்ன பண்ணுவாராம், பாணிகிரகணம் செய்யும்போது என்ன பண்ணுவார், தன்னோட கையை பிடிச்சிக்குவார். அப்படி தன்னோட கையை பிடிச்சிக்கும் போது சூடகமேங்கிறது அங்கே வளையலில் சொல்கிறாங்க. அந்த வளையல், அதாவது இவர் பாணிகிரகணம் பண்ணி தன் கையை பிடிச்ச உடனே அங்கே கைகள் வெறுமையாக இருக்கிறத பகவான் விரும்ப மாட்டார், அலங்காரம் இல்லாமல் இருக்கிறத விரும்ப மாட்டார். அதனால் எங்களுக்கு வளையல் வேண்டும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அங்கே வளையலை கேட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன கேட்குறாங்க, தோல் வலையே, தோளில் அணியக்கூடிய அந்த ஆபரணத்தை கேட்குறாங்க. தோலுக்கு அணியக்கூடிய அந்த வளையத்தை கேட்குறாங்க. என்னென்னா, பாணிகிரகம் பண்ணி முடித்த உடனே அவங்க தோள்களில் ஆலிங்கனம் செய்வாராம், கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்வாராம். அப்போது அந்த தோள்கள் வெறுமையாக இருக்கக்கூடாது, அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆண்டாள் எதுவுமே தனக்காக கேட்கலை. கண்ணன் என்னை பார்க்கும்போது எந்தெந்த அவயவங்களை அவர் பார்ப்பாரோ அந்த அவயவங்கள் அழகுபடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இருப்பதையே கண்ணபிரான் விரும்புவார் அப்படிங்கிறது இங்கே அழகாக சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் தோல் வலையை கேட்டுட்டாங்க. ஆலிங்கனம் செய்து கட்டி அழகு பிடிச்ச பிறகு அங்கே காதுகளை பார்ப்பாராம். அதுதான் அங்கே அங்கே தோடு அப்படின்னு கேட்குறாரு. தோடு வேணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. அந்த தோடில் காதுகளை பார்த்த பிறகு அந்த தோடு அலங்கரிக்கப்பட்டதை காதுகளாக இருந்த பிறகு தோடுகளோடு அலங்கரிக்கப்பட்டதாக இருந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அவர் மேல் காதை பார்க்குறாராம். மேல் காதை பார்ப்பார். அப்படி மேல் காதை பார்க்கும்போது அங்கே கர்ணபூஷணம், மேல் காதில் கர்ணபூஷணம் அணிந்திருக்கணும். அப்போ என்னோடய முகம் பிரகாசமாக இருக்கும், முக அழகு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, கர்ணபூஷணத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஆண்டாள் இந்த எதையுமே ஆண்டாள் தனக்காக கேட்கவில்லை அப்படிங்கிறதும்
அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஆரம் போட்டுக்கணும், இல்லை உச்சியிலேருந்து பாதத்துக்கு வரைக்கும் வரணும், பாதத்துலேருந்து உச்சி வரைக்கும் அலங்கரிக்க வேணும், அப்படி எதையுமே கேட்கல. அதுதான் இங்கே சிறப்பாக சொல்லப்பட்டது. ஆண்டாள் கோதை நாயகி அவங்க ஆசைப்பட்டு கேட்காம கண்ணனுக்காகவே எல்லாம் கேட்கிறார்கள். கண்ணன் மனசு ஆனந்தப்படணுமா. கண்ணன் வந்து என்னை பார்க்கும்போது அவன் எந்தெந்த அவயவங்களை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் ஆபரணங்களும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும். ஸோ அத் ஆக ஆக மொத்தத்தில் பாடகமே என்றனைய பல்கலம் யாம் அணிவோம் எல்லாம் முடிச்சிட்டாரு. இங்கே செவிப்பூவை பார்த்துட்டாரு, எல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் ஆண்டாள் என்ற பெயருக்கு தகுந்த போலவே அங்கே என்னவா இருக்கான் ஆண்டாள். அவளை பார்க்கும்போது அவளோட அழகில், அவளோட பக்தியில், காதல் ரசத்தில் அங்கே என்ன பண்ணுவாராம், அவளோட கால்களை பிடிச்சி விடுவாராம், கால்களில் விழுந்துடுவார். அதை தான் சொல்கிறாங்க. அந்த கால்களில் அவர் ஆண்டாள் அப்படின்ற பேருக்கு தகுந்த போலேயே கிருஷ்ணனை வந்து தன் தன் பக்தியால் ஆண்டு கொள்வாள் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படும்போது அந்த இடத்துல பாடகமே அப்படின்னு கேட்குறாங்க. கால் சிலம்புகள், அந்த இடத்துல கால்களுக்கு கால் சிலம்புகள் வேண்டும் அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. எல்லாமே வந்து எதுக்காக இதெல்லாம், இந்த நோன்புக்கு இதெல்லாம் முடிச்சிட்டோம் கண்ணா, எதுவுமே நாங்கள் வேண்டாம் வேண்டாம், நோன்பு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் எதுவுமே எந்த ஆபரணம் வேண்டாம்னு சொன்னோம். பிரார்த்திக்கிறோம் உங்களை, எந்த ஆபரணமும் வேண்டாம், நல்ல பெரிய வஸ்திரம் உடுத்திக்க மாட்டோம்னு சொன்னோம், மையிட்டு கொள்ள மாட்டோம்னு சொன்னோம், மாலை அணிந்து கொள்ள மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் இப்போ இந்த நோன்பு முடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு கண்ணனோடு சேர்ந்து விட்டோம். கண்ணனோடு சேர்ந்த பிறகு எல்லா அலங்காரங்களும் எங்களுக்கு வேண்டும். அப்போது கண்ணனை விட்டு பிரிந்து இருந்தால் எந்த சுகமும் இனிக்காது. அவனோடு சேர்ந்து இருந்தால் மட்டுமே, கிருஷ்ணானுபவத்தோடு இருந்தால் மட்டுமே எந்த சுகமும் இனிக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. ஆத்மானுபவத்தோடு, கிருஷ்ண பாவனையோடவே, கிருஷ்ணாமிர்தத்தோடவே நம்ம இருக்கும்போது எல்லா சுகங்களும் அங்கே இனிக்கும் அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்கிறாங்க. அதுதான் சம்மானமாக. அப்போது இன்னொன்று சொல்கிறாங்க, ஆடை உடுப்போம். என்ன இதெல்லாம் முடித்த பிறகு நாங்கள் பட்டாடைகளை உடுத்திக்கொள்வோம். எப்படிப்பட்ட இந்த மாதிரி பட்டாடைகளை உடுத்திக்கிட்டு, ஏன்னா அவர் சம்மானம் கொடுக்க போகிறாரு, நாங்கள் கிருஷ்ணனுக்கு முன்னாடி நிற்க போகிறோம். அப்போ பட்டு ஆடைகளை உடுத்திக்கிட்டு தான் அங்கே இருப்போம். அதன் பின்னே பார் சோறு, அதாவது அக்கார வடிசல் என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை பொங்கல், பாலும் தண்ணியே இல்லாமல் பாலும் சோறும் சேர்த்து சமைச்சி அங்கே வந்து அந்த பாலில் கண்ணால் பார்த்தா நெய் மட்டும்தான் கண்ணில் படணுமா, வேறு எதுவுமே தெரியக்கூடாது அங்கே. அந்த அளவுக்கு அக்கார அடிசல் மேலே முழுக்க முழுக்க நெய் மட்டுமே கண்ணில் படணும். அப்போது இந்த ஆண்டாள் கண்ணனை பாடுறதுக்கு மனசில் குறை ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? இங்கே கண்ணனும் உண்ணுவதற்கு ஏதாவது குறை இருக்கா? அவ்வளோ அவ்வளோ ஆனந்தமாக பாடுறாங்க. ஆண்டாள் கண்ணனுக்காக அவ்வளோ ஆனந்தமாக பாடுறாங்க. இந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து சக்கரை பொங்கல் மேலே ஆசைப்படலை. அவங்க சக்கரை பொங்கலை ருசிக்கவே இல்லை. சக்கரை பொங்கலை கையில் எடுத்துட்டு முழங்கை வழிவார அப்படின்னு சொல்கிறாங்க. முழங்கை வழிவார அவங்க அந்த அந்த சுவையான அக்கார அடிசலை எடுத்துக்கிட்டு கண்ணனையே தரிசித்து கண்ணனையே சேவிக்கிறாங்களாம். அந்த பக்தி அனுபவத்திலேயே இருக்காங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அவரோடு சேர்ந்தா, கண்ணனோடு சேர்ந்து விட்டால் உணவும் இனிக்கிறது, சுவைக்கிறது, ஆலிங்கனமும் இதமாக போகிறது. இதமாக இருக்குதாம். அந்த ஆலிங்கனம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? இதமாக இருக்கிறதாம். அந்த ஆபரணங்கள் அழகாக ஜொலிக்கிறதாம். ஸோ ஆக மொத்தத்தில் எல்லா உடையும் போட்டு நாங்கள் அலங்கரிச்சிக்குவோம். இப்படிப்பட்ட எல்லா போகங்களும் கண்ணனோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே எங்களுக்கு வேண்டும். இல்லாட்டி எந்த போகங்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் தகுதியானவங்க இல்லை, எங்களுக்கு தகுதி இல்லை. அதை தான் இப்போ சொல்கிறாங்க. அந்த முழங்கை வழி வந்து போன நெய் கலந்த சர்க்கரையை கூட, அது எப்படின்னா ஆண்டாளுக்கு விருப்பமாக கேட்கல அவங்க. இந்த போகங்கள் எல்லாம் கண்ணனோடு இருந்தால் மட்டும் நிறைவாக இருக்கும். கண்ணனோடு இல்லாத போது எந்த போகமும் எங்களுக்கு தகாது, அப்படிங்கிறத எங்களுக்கு இனிக்காது அப்படிங்கிறத இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இந்த போகங்களை கூட இதை அக்கார் அடிசலுடைய அந்த முழங்கை வழிவார அதை கூட எப்படி அனுபவிக்கணுமா? தனி பக்தனாக அனுபவிக்க சொல்லலை அவங்க. அதாவது ஒவ்வொரு பக்தனும் கூடி இருந்து, எல்லாருமா ஒன்றா சேர்ந்து கூடி இருந்து
பகவானை அனுபவிக்கணும். அப்போ ஒன்று கூடி ஒருவனை கூட விட்டு கொடுக்காமல் அனுபவிக்கும்போது அங்கே ஏற்படுற அந்த மோட்ச சாதனமே வேறு அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்கிறாங்க. அதாவது பகவானை இப்படி அனுபவிக்கும் போது கூடி இருந்து அனுபவித்தா இன்னும் ரசமாக இருக்கும், இன்னும் ஆனந்தமாக இருக்கும். இதை தான் கூடி இருந்து குளிர்ந்தியலோர் எம்பாவாய் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் நோன்பு சமர்ப்பிக்கிறாங்க. கூடி அதாவது நோன்பிற்கான சம்மானத்தை வேண்டி ஆண்டாள் பிரார்த்திப்பதாகவும், இதில் மோட்சஸ்வரூபம் எப்படின்னா, முக்தி அடைந்த ஒரு ஜீவாத்மா பகவானையும் அவனுடைய இனிமையான குணங்களையும் அனுபவித்து ஆனந்தப்படுகிறது என்பது தான் உபநிஷதங்களில் சொல்லப்பட்டதாக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார்கள். அதுதான் இந்த பாசுரத்தோட ஆழமான கருத்து. இதை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆண்டாள் திருவடிகளே நன்றி நன்றி நன்றி.